ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி ஸ்வீட் கார்னை வச்சு 2 ஸ்பைசி மசாலா சேர்த்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்துட்டு அதையெல்லாம் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்வீட் கார்ன் 2 கப் அளவுக்கு இருந்தது. இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வேக விடலாம். இப்போ இது கூட இந்த கார்னுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், திருப்பி வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5லிருந்து 7 நிமிஷம் வெந்தால் சரியாக இருக்குது. நல்ல கலர் மாதிரி டார்க் எல்லோ ஆயிரும். இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள், நசுக்கி பார்த்தாலும் நல்லா வெந்துருச்சு. இனி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் தவாவை ஸ்டவ்வில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நிறையா வேணுங்கிறவங்க நிறையா சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் உருகட்டும். இப்போது இதில் 1 கப் ஸ்வீட் கார்னை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பட்டரோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இனி இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்குறோம், பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பட்டர் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இனி திருப்பியும் நான்ஸ்டிக் தவாவை வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு உருக விட்டுறலாம். இப்போ உருகிருச்சு. இதில் 1 கப் கார்ன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், பட்டரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இனி இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மறுபடியும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு சாட் மசாலா சேர்த்தா இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போது அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இனி இதில் 1/2 எலுமிச்சை புளிஞ்சு விட்டுக்கலாம், அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்பைசியான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வேணால் வெங்காயம், தக்காளி எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நல்லா ஸ்பைசியாக 2 ஃப்ளேவரில் கார்ன் செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவி ஃபுட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.